கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்திய எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையில் எப்படி வாசிக்கிறோம்? பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் பேசும் பொழுது பலவிதமான உவமைகளால் மனிதர்களுக்கு அவர் விளக்கி காட்டினார். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், தன் மகனுக்கு கல்யாணம் பண்ண நினைத்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறது என்று சொல்லி நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் அழைத்து, தன்னுடைய பந்துக்களை எல்லாரையும் அழைத்திருந்தார். ஆனால் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஒழிவு கழிவு சொல்லி மாறி போனார்கள். எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு சொல்லி. ஆனால் இதில் யார் கலந்து கொண்டார்கள் என்று கேட்கும் பொழுது அவர் பிறகு தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி தெருவில் இருக்கிற பாவப்பட்டவர்களையும் உடந்தர்களையும் பிச்சைக்காரர்களை எல்லாம் கூட்டி வந்து அந்த விருந்தில் உட்கார வைக்கிறார். தேவனுடைய ராஜ்யமும் இப்படி தான். இப்பொழுது சுவிசேஷம் அதிகமாக விளம்பப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விளம்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், தேவனை வந்தேன் விசுவசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் தனக்கு இஷ்டப்படி தன்னுடைய வேலைகள், தன்னுடைய காரியங்கள் என்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பாவப்பட்டவர்களும் வேசிகளும் சுங்கக்கார அநேகரும் வந்து அந்த பாவிகளான மனுஷர்கள் வந்து தேவ வசனத்தை கேட்டு இன்றைக்கு ரட்சிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது முதல்ல கிறிஸ்தவர்கள் நாங்கள் கிறிஸ்தியானி பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆலயத்தில் போய்கொண்டிருக்கிறவர்கள் அந்த கல்யாண விருந்தின் நாளில் அந்த விருந்துக்கு உட்படுவார்களா என்று கேட்டால் அது ரொம்ப ஒரு டவுட்டுக்குள்ள காரியம்தான். காரியம்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய சொந்த இச்சைப்படி சொந்த வேலைகளில் போய்கொண்டிருக்கிறார்கள். நேர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விருந்துக்கு நாம் அழைக்கப்படும் போது அந்த நாட்களுக்காக காத்திருக்குவது போல எப்பொழுதில்லாத தேவனையாத்த நாள்களை வருகிற தேவனுக்காக நாம் ஒருங்கி காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த விருந்தின் நாளை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். இல்லவென்றால் நாம் தேவனை அறியல அல்லன்னா அவங்க ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று நாம் ஒதுக்கி வைக்கிறவர்கள் பலரும் பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள். உதாசீனமாக இருக்கிற நாம் கைவிடப்படுவோம். அதனால் தேவனுடைய வருகையில் நாம் கைவிடப்படாமல் அந்த குஞ்சாட்டினுடைய கல்யாண விருந்திலே நாம் பங்கடைய கர்த்தர் நமக்கு ஒவ்வொருக்கும் கிருபையருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களோட வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் ஒழிவு கழிவு சொல்லி தேவனுடைய வேலையிலிருந்து பின்மாற்றி நிற்காமல் உம்முடைய வருகையை காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வருகை வரும்பொழுது அந்த காகளதுன் எங்களோட காதுகளுக்கு கேட்போம், உண்மை எதிரிகளுக்கு எழும்போவும் எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.